SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய இளையராஜா நான் தெய்வம் இல்லை என தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இசைஞானி இளையராஜாவின் சிம்போனி இசை நிகழ்ச்சி அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையம் திரும்பிய இளையராஜாவிற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் பிரமுகர்களும் இளையராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இளையராஜா அரசு மரியாதையுடன் வரவேற்ற முதல்வருக்கு நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்து 13 நாடுகளில் சிம்போனி இசை நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் ரசிகர்கள் என்னை இசை தெய்வம் என அழைக்கிறார்கள், ஆனால் நான் சாதாரண மனிதர் என தெரிவித்தார். எல்லா வெஸ்டர்ன் மியூசிக்ல என்னன்னா, ஒரு சிம்பனி வாசித்து 4 மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள், கைதட்ட கூடாது, அது விதிமுறை. ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிஞ்ச உடனே கைத்தட்டுறாங்க. கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்களுக்கும் ஆச்சரியம். 80 பேர் வாசிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியம். திரும்பி என்ன பாக்குறாங்க, கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு. அப்படித்தான். அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களால் தாங்க முடியல. அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்துறாங்க. இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால். என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும்.